திமுக ஒரு வழியா தொகுதி பங்கீட ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. A to Z எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன்ல 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிடுதுங்க. அண்ட் இதை தாண்டி ஒட்டுமொத்தமா கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதை பத்தி தெளிவா சொல்லிடுறேன். காங்கிரஸ்க்கு அதிகபட்சம் 28 தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தேமுதிக ஆக்சுவலா விசிகா இங்க இருந்திருக்கணும். பட் என்னவோ ஏதோ ஒருவேளை டிவிக்கே விசிகாவோட ஓட்டு வாங்கி ஓரளவுக்கு கிராப் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. டிஎம்கேல அவங்க 3வது பிளேஸ். செகண்ட் பிளேஸ்ல யாருக்கு அதிக தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? தேமுதிகக்கு 10, விசிகா 8, இந்திய கம்யூனிஸ்ட் 5, மார்க்சிஸ்ட் 5, மதிமுகக்கு 4, அப்புறம் ஐயுஎம்எலுக்கு 2, கோமாதேகாவுக்கு 2, மாமகக்கு 2, மஜக, எஸ்டிபிஐ, மூப்புப்பு அண்ட் தாத்தேகா இத்தனை கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதின்ற வீதத்துல தொகுதி பங்கீடு நடந்து முடிஞ்சிருக்கு. ஏதோ புதுப்பேட்டையில ஃபுல்லா கட்சி பெற சொல்ற மாதிரி இருக்குல்ல. இந்த அளவுக்கு மெகா கூட்டணியை வகுத்து தான் திமுக இந்த முறையும் தேர்தலில் ஃபுல்லா போட்டிடுறாங்க. நிறைய பேர் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது செம்ம டஃப் காம்படிஷனா இருக்கும்பா. அதாவது மற்ற கட்சிகள் சார்ந்து சொல்லல, திமுக வர்சஸ் அதிமுக காம்படிஷன் ஹெவியா இருக்கும். இதுல புது உறவு கட்சியான தாவேக்காவோட பங்களிப்பு எந்த அளவா இருக்க போகுதுன்றதான் பெரிய ஹைலைட்டான விஷயம். உங்களுக்கு மேட்ரு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திமுக அமைச்சர்கள் போட்டி போற தொகுதிகள் இருக்குல்ல, அது சார்ந்த அதிமுக ஸ்டார் வேட்பாளர்கள் பல பேரை நிறுத்தல. ஸோ அவங்க மேபி என்ன நினைக்கலாம், எலெக்ஷன் முடியட்டும், வாக்குப்பதிவு ஃபுல்லா முடிஞ்சு ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்த பிற்பாடு ஒருவேளை இந்த தொங்கும் சட்டப்பேரவை அமையுன்ற பட்சத்துல கூட்டணி கட்சியோட ஆதரவு ரொம்ப முக்கியம். கூட்டணிக்கு வராத கட்சியா சில கட்சிகள் இருக்குல்ல, அந்த ஆதரவு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நம்ம பேசி முடிவு பண்ணிப்போமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இது போல முடிவை அதிமுக எடுத்ததாகவும் கன்சிடர் பண்ண முடியுது. ரைட்.